மதிமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய தயார் என மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் மல்லை சத்யா பேசியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். மல்லை சத்யாவின் இந்த பேச்சு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய தயார் அப்படின்னு மல்லை சத்யா சொல்லியிருக்காரு. இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பா மதிமுகவினுடைய நிர்வாக குழு கூட்டம் தான் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில மதிமுகவின் தலைமை அலுவலகமான தாயகத்துல நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்துல ஒவ்வொரு நிர்வாகிகளுமே அடுத்தடுத்து பேசிட்டு இருக்காங்க. துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மல்லை சத்யா இந்த கூட்டத்துல பேசும்போது மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய நான் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பவே இந்த நிர்வாக குழு கூட்டத்திலேயே ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்க, அந்த வாக்கெடுப்பை நடத்தி என்ன கட்சியிலிருந்து நீக்கிடுங்க அப்படின்னு ஒரு பதிவையும் இங்க அவர் சொல்லியிருக்கிறத முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. மதிமுகல துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவி இல்லாம வைகோவினுடைய தொண்டனாகவே கடைசி வரைக்கும் நான் மதிமுகவில் இருந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த கூட்டத்துல பதிவு பண்ணியிருக்காரு. மிகவும் முக்கியமாக துரை வைகோ கட்சிக்கு அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு முதல் முறையா சொன்னதே நான் தான் அப்படிங்கிற ஒரு தகவலையும் மல்லை சத்யா பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பா மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் இடையே ஒரு கருத்து மோதல் இருக்கிறது. அந்த கருத்து மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரத்திலையும் மதிமுக கட்சிக்குள்ளேயும் பேசப்பட்டு வரக்கூடிய சூழல்ல மல்லை சத்யாவினுடைய இந்த பதிவும் இங்க முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் முதன்மை செயலாளர் பதவியை துரை வைகோ ராஜினாமா செய்திருந்தாரு. ஆனா அந்த ராஜினாமாவை தலைமை இன்னும் ஏற்கல. அடுத்த இன்றைய நாளே மல்லை சத்யாவும் நான் துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய தயார்னு சொல்லியிருப்பது மதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி மோதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு.